இடம் வெறும் 3.25 சென்ட் தாங்க. ஆனால் எப்படி வீட்டை இவ்வளோ பெருசாக கட்டினாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு வீட்டை ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரெடி பண்ணியிருக்காங்க. பெரிய கிச்சன் கம் டைனிங் ஹால், பெரிய லிவிங் ஏரியா, 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு, 2க்குமே அட்டாச் கம் பாத்ரூம் சொல்லிட்டு போர்வெல் ஃபெசிலிட்டியோட எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு. விலையும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈஸியாக லோன் போட்டு வாங்குகிற அளவுக்கு வெரி லோ ப்ரைஸில் தான் இந்த வீட்டை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷனும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பயங்கரமாக டெவலப்பிங் ஆகிற ஏரியாவில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஷோக்கில் போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எம்பிஎஃப் ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற லேண்ட் எமிஷன் பார்த்துடலாம். 35 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக 3.25 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா டவுன் ஃபாலில் வந்து 1160 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வீடாக சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் ரோடு நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் தாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் லைட் ப்ரௌன் சாண்டல் கலரில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் கலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டைப்லேஷன் கொடுத்து எலிவேஷனை சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டோட பார்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒயிட் கலர் உங்களுக்கு வந்து மொத்த காம்பவுண்டோட பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலாம் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா அளவு 16x11. இந்த போர்ட்டிகோ ஏரியாவோட ஃப்ளோர் கிளம்பி பார்த்திங்கன்னா மேட் பீஸில் கார் பார்க்கிங் எவ்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல் சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய மல்டி கலர்ஸில் நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட வால் கிளம்பி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கிளாஸி ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து வீட்டோட பேக் அண்ட் சைடு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண மாதிரி இங்கே நம்மளுக்கு செட் பேக் ஏரியா நிறைய விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் ரோடு தாங்க. மெயின் ரோட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷை ரெடி பண்ணி கிழக்க பார்த்தோமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கிழமை கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்திங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலரில் மொத்த வாலுக்கும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னி முறையில் கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 11x16. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலும் வால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் சைட் வால் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி அந்த வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட டவுன் ஃபால் அமைச்சிக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி மற்ற டோஸோ ரெடிமேட் இம்போர்ட்டோட நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை 16x10 சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை வந்து 2x4 ஹை க்ளோசி வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி வால் கிழமை பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்ட் ஏரியா நம்மளுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ்ஸோடு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அளவு 4x8. சிங்கிள் டைப் வெஸ்டர்ன் டைப்பில் நம்மளுக்கு வந்து க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேஷன் ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் வந்து வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நல்லா கிளாஸி ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நம்மளுக்கு வந்து மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட்டோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் சின்னதாக உங்களுக்கு பீடிங் வச்ச மாதிரி ஃபினிஷிங் பண்ணிது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பெட்ரூமை நமக்கு 16x8 சொல்லிட்டு கெஸ்ட் பெட்ரூமை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டுப்பட்டே ஸ்டே பண்ணி கொடுத்து நார்த் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து 2 பெரிய யூபிஎஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் சாண்ட் கலரில் பெயிண்டிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4x8 சிங்கிள் டைப் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. அது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னோமோ எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் வந்து வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லா கிளாஸி ஃபினிஷில் நமக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து டைனிங் ஏரியாவுக்கு ஈட் சைடில் அமைச்சிக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டோர் மூலிமா வீட்டோட பேக் அண்ட் சைடு நம்ம ஆக்சஸ் பண்ண மாதிரி அண்ட் டெரஸ் போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு செட் பேக் ஏரியா கொடுத்து நிறைய வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான அதாவது ஜெகமொழியில் பார்த்தீங்கன்னா போர்வெலி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன்ஃபால் வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் ஏரியா போகிறக்க வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கோ ஒரு சின்டெக்ஸோ சால்ட் வாட்டருக்கோ இன்னொரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் வீரபாண்டி பிரிவில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 60 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தான். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.